தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா எங்களுக்கு வீடு கொடுத்து சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வங்கள குற்றம் சொல்றீங்களே, நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்களா? இலக்கியா, இவகிட்ட பேசுறது வேஸ்ட். இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். சார், இந்த கடத்தலுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கு. அதை விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா கார்த்திகை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சார், அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் விட்டா எங்க குடும்பத்துக்கு எதிரிங்களே கிடையாது. அந்த ஆங்கிள் விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். என்னம்மா, எனக்கு ஐடியா கொடுக்குறியா? இத பாரு, உன் புருஷன் எவிடன்ஸ் சொல்ல சிக்கி இருக்கான், தப்பிக்கவே முடியாது. நீ எதை பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்க. என்ன கௌதம், சொல்ல கேட்காம நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், எங்க தரப்பு நியாயத்தை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எஃப்ஐஆர் போடுறதே குறியா இருக்கீங்க. கௌதம் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு யாராவது பிரஷர் கொடுக்கறாங்களா? இந்த பாருமா, ஸ்டேஷனுக்குள்ள வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் என் கடமையை தான் செய்யறேன். கார்த்திக் வீடியோல கௌதம் தான் என்ன கடத்தினான்னு தெளிவா சொல்றான். அத பார்த்ததுக்கு அப்புறமும் உன் புருஷனை விட சொல்றியா? இத பாருங்க கௌதம், மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல என் டியூட்டியை செய்ய விடாம தடுக்கிறாங்கன்னு உன் பொண்டாட்டியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுவேன். கான்ஸ்டபிள், அக்யூஸ்ட ஜீப்ல ஏத்துங்க, கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். சீக்கிரம் கூட்டி போங்க. இருங்க சார், கௌதம் அப்படிப்பட்டவர் இல்ல சார். யோ நடையா. சார் ப்ளீஸ் சார். இலக்கியா, நீ உடனே போய் நம்ம வக்கீல் கிட்ட பேசு. சரி கௌதம், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எப்படியாவது உங்களை நான் வெளியே கொண்டு வந்துருவேன். கூட்டி வாங்கயா. சார் போங்க சார். சார் கௌதம் போங்க. சார் கௌதம் சொன்னா கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம். சார் கௌதம் இருங்கம்மா. கௌதம் என்ன இலக்கியா, உன் புருஷன் கிட்னாப் கேஸ்ல மாட்ட அளவுக்கு கெட்டு போயிட்டான். நீ புத்தி சொல்ல மாட்டியா? கார்த்திக் சின்ன பையன், கௌதம் அவனை போய் கடத்திருக்கானே. ஆமா, உன் புருஷன் கார்த்திக் எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. பாவம் அஞ்சலி, கார்த்திக்க காணும்னு துடியா துடிக்கிறா. நிறுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன், இல்லனா நடக்கிறதே வேற. நீங்களும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து கார்த்திகை கடத்திட்டு இப்ப அஞ்சலி முன்னாடி நல்லவங்க மாதிரி டிராமா போடுறீங்களா? இவளையும் கார்த்திகையும் நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அக்கறையா அடைக்கலம் கொடுத்தப்பவே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு நானும் கௌதமும் சந்தேகப்பட்டோம். நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீங்க உங்க புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. ஏய், எஸ்எஸ்கே அப்பாவையும் தாக்ஷாயணி அம்மாவையும் தப்பா சொன்னேன், டென்ஷன் ஆயிடுவேன். வாய் மூடி. உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதோ பாரு, இவங்க 2 பேரும் தான் இந்த கடத்தலுக்கே காரணம். இவங்க கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இரு. காரியம் ஆகணும்னு வையு. உன்னையும் கார்த்திகையும் கொல்ல கூட தயங்க மாட்டாங்க இவங்க. ஏய், என்ன பேசிக்கிட்டே போற? நீயும் உன் புருஷனும் சொத்து பறி போயிடக்கூடாது, கம்பெனி கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு சூதுவாதம் தெரியாத பச்சை புள்ளைய கடத்திட்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க. உறவை விட சொத்து கம்பெனி உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சா? பசி வந்தா சோத்துக்கு பதிலா காசு தின்றுவீங்களா? ஏண்டி உங்களுக்கு இப்படி ஒரு ஈன புத்தி? அந்த பொண்ண பாரு, புருஷனை இழந்துட்டு கண்ணீரோட நிக்கிறா. இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடுமா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை நாங்க தரோம். கார்த்திகை முதல்ல வெளியே விடுங்க. நீயே இந்த செக்ல எவ்வளவு வேணாலும் பணத்தை ஃபில் பண்ணிக்கோ, கார்த்திகை மட்டும் விட்டுரு. இந்த அப்படி
பாருங்க மேடம், இங்க யாருக்கும் அவார்ட் தரல. அப்புறம் எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க? உங்க நடிப்புக்கு இந்த அஞ்சலி வேணா மயங்குவா, நான் மயங்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க சதியை அம்பலப்படுத்துறேன். அவ கிடக்குற விடு. நானும் SSKவும் கார்த்திக் எப்படியாவது மீட்டு உன்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீ தைரியமா இரு. வா போலாம். வா. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.